எப்ப உண்டாகுங்க? கூர்மை எப்ப கூர்மையா இருக்க முடியும்? நிறைய வார்த்தை உள்ள வரணும். யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் அதை விட்டு விலகிறாத, அத இரவும் பகலும் தியானின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்லுவாரு, உன்னுடைய வழிகள் எல்லாம் நிலைப்படும் அப்படின்னு சொல்லுவாரு. அர்த்தம் என்ன தெரியுமா? எப்போ தெரியுமா நீ செய்யறது எல்லாம் நிலைப்படும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கும் போச்சுல, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போச்சுல, ஆண்டவர் சிலரோடு பேசுகிறார். நீங்க செய்கிற காரியம் ஏன் வாய்க்கலன்னா நீங்க கூர்மையாகல. எது உங்களை கூர்மையாக்கணும்? கர்த்தருடைய வசனம் உங்கள் கருக்குள்ள பட்டயம் உங்களை தீட்டி 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 நம்மளை கூர்மையாக்கும். நிறைய பேர் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்ல, ஒப்பு கொடுக்கிறது இல்ல. ஆண்டவர் சிலரோட சொல்லுகிறார், வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை நான் தீட்டட்டும், உங்களுடைய வார்த்தை உப்பால் சாரமேறினதாய் மாறட்டும், உங்கள் வாய்கள் கூர்மையாகட்டும். உங்க வாய் கூர்மையாக எழுதப்பட்டிருக்குது. இதுதான் இந்த டீமோட பேசணும். ஆவியானவர் என் இருதயத்துல பலமாய் உணர்த்தின காரியம். அவர் சொன்ன ஒரே காரியம் இதுதான், அவர்களுடைய நாவுகள் முதலாவது கூர்மையாக்கப்பட வேண்டும். நாவுகள் கூர்மையாக்கப்பட வேண்டும். எப்படி? வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஆசாரியர்கள் நாவல வேதத்தை தேடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. யார் ஆசாரியர்கள் என்று வேதத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவருக்கு முன்பாக பரலோக பிதாவுக்கு முன்பாக ஆசாரியராகவும் ராஜாக்களுமாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு தேசத்தில் உள்ள சகல ஜனங்களும் உன் நாவல வேதத்தை தேடணும், உன் நாவு வசனங்களால் நிரம்பட்டும். அப்படி ஜெபிங்க ஒரு நிமிஷம். கர்த்தர் சகல கட்டுகளை உடைக்கட்டும். இன்னைக்கு சிலருக்குள்ள வசனத்துக்கு மேல உள்ள ஒரு வார்த்தை வரட்டும். ஏன் பிரோஜனம் இல்லாம இருக்கிறோம்? ஏன்னா உங்க வார்த்தையில உப்பால சாரம் வைக்கப்படல, வசனத்தினால நீங்க நிரம்பல. ஏன் பிரோஜனம் இல்ல? உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்கும் வேற ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாரம் போயிடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சாரம் போயிடுச்சு. அந்த சாரம் உண்டாயிருச்சுன்னா இப்படி இருக்க மாட்டாங்களே ஜனம். இன்னைக்கு ஏங்க மொட்டை கிறிஸ்தவம் ஒண்ணுக்கு பிரோஜனம் இல்லாம கிறிஸ்தவம் இருக்குது. ஓய் காட் சொல்றாரு, அவங்க சாரமேற்றப்படல, சாரமேற்றப்படல, அவங்களுடைய தன்மை இழந்து போயிட்டாங்க. வசனம் தான் அவங்களுடைய அடையாளம், அது அவங்களுக்குள்ள பிரவேசிக்கல. ஏனோ தானோ 10 நிமிஷம் ஒரு ஏனோ தானோ வார்த்தையை வாசிட்டு போறாங்க. ஆண்டவர் இருதயத்தின் கதறல் இது. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் சொல்றார், உன்னை கூர்மையாக்க விரும்புகிறேன், உன் வாயை கூர்மையாக்க விரும்புகிறேன். நீ சில வசனத்தை